எனக்கு இன்ஸ்டால மட்டும் இல்லை யூடியூப்லையுமே கிட்டத்தட்ட நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ப்ராக்ஸி சர்வரை பற்றி ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுங்க ப்ரோ, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை நாங்கள் எப்படி செட்டப் பண்ணுறது, அது எங்களுக்கு ஏற்றினாலுமே எரர் தான் ப்ரோ வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் செட்டப் வீடியோ ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தனே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு சுசுக்குங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிபு மோட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் குளோபல் வெர்ஷன். இந்த ஒரு 3 அப்ளிகேஷன்ஸுமே நம்மளோட வாட்ஸ்அப் சேனலுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்க டைரக்டாவே ஈஸியாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல பாத்தீங்கன்னா சுசுகுவோட செட்டப்பை முதல்ல பார்த்துருவோம். அது பாத்தீங்கன்னா இந்த சுசுகு செட்டப்புக்கு முதல் இடத்துல நம்ம இந்த கிபு மோட்ஸ்ங்கிறத போயிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிடணும். அதே மாதிரி தான் ஃப்ரீ ஃபயருமே அதையுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சிடணும். ஸோ சுசுகுல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதுல போயிட்டு பாத்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு உங்க டிவைஸுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அந்த டெவலப்பர் ஆப்ஷன் எப்படி ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு யூடியூப்ல வந்து ஒவ்வொரு டிவைஸுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி டீபக்கிங் சொல்லிட்டு ஒன்று ஷோ ஆகிட்டு இருக்கும். அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதை ஆன் பண்ணிக்குவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழேயே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் டீபக்கிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேரிங் வித் கோடுன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து சுசு கோடு வந்து மேலே ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் ஒரு அந்த கீழேயே உங்களுக்கு வந்து கோடு வந்து விசிபிளாக இருக்கும். அந்த ஒரு கோடு எடுத்து அப்படியே நீங்கள் அங்கே டைப் பண்ணால் மட்டுமே போதும், உங்களுக்குமே அது வந்துடும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேரிங் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுசுகோ வந்து ரன் பண்ணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிபுங்கிறத ஆத்தரைஸ்ட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டை கொடுங்க. ஸ்டார்ட்டை கொடுத்தீங்கன்னா பேரிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஒரு 3 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்ட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு அந்த கிபு மோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் தான். அது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் போயிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். ஸோ அதாவது ஒரு நியூ ஐடியை போட்டு அதாவது கெஸ்ட் ஐடியோ இல்லை புது ஜிமெயில் அக்கௌண்ட்டோ கிரியேட் பண்ணி பண்ணுங்க. ஏதாச்சும் மெயின் ஐடியை போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பேன் ஆகும். ஸோ எந்த ஒரு ஃப்ரீ ஃபயர் ஐடியுமே போடாதீங்க. ஒரு புது ஜிமெயில் ஐடி ஆர் கெஸ்ட் ஐடி எடுத்து லாகின் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா நான் யூசர் நேம் எல்லாமே கொடுத்துக்கிறேன். ஸோ யூசர் நேம் கொடுத்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட யூஐடியை மட்டும் காப்பி பண்ணிக்கணும். இது இதுக்காக காப்பி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்து நான் சொல்றேன். அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இதை கொடுத்ததுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா கிபு மோட்ஸ் நம்ம ஏற்றிருப்போம். அந்த ஒரு கிபு மோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கேட்குற எல்லா பர்மிஷனுமே ஆல் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஃபயர் ஸ்டேட்டஸுமே கிராண்டட் ஆயிரும். சுசுகு ஸ்டேட்டஸுமே கிராண்டட் ஆயிரும். கிராண்டட் எல்லாம் நினைக்காதீங்க. சில நேரத்தில் ஒரு பக்ல வந்து கிராண்டட்னு சொல்லிட்டு வராது. ஸோ அந்த பேட்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீடிங் ஃபைலும் போயிட்டு உங்களோட டிவைஸுமே பார்த்தீங்கன்னா பேட்சிங் ஆயிரும். ஸோ பேட்சிங் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் நான் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களோட யூஐடியை கொடுக்கணும். ஸோ யூஐடியை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஜிமெயிலோ இல்லை டிஸ்கார்டோ வச்சு நீங்க லாகின் பண்றது பெட்டர் நான் சொல்லுவேன். அது இந்த கிபு மோட்ஸ்னு சொல்லிட்டு நீங்க குரோம்ல போய் சர்ச் பண்ணாலே வரும். சப்போஸ் வந்து நான் இல்லாட்டி வெப்சைட்டோட லிங்க் கூட நான் கீழே வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அந்த ஒரு வெப்சைட்ல போயிட்டு உங்களோட ஜிமெயில் ஐடியை போட்டு நீங்க லாகின் பண்ணா மட்டும் போதும். ஸோ இல்லாட்டி வந்து இந்த டிஸ்கார்ட் வந்து நான் மெயினா சொல்லுவேன். டிஸ்கார்ட் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூஐடி எடுத்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி சர்வர் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு நீங்க ஈஸியாகவே வந்து லாகின் பண்ணிக்கலாம். நான் திரும்பியும் சொல்றேன் 2 ஹவர்ஸ் லாகின் ஆகும். ஸோ 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்க வந்து அந்த உங்க ஐடியை போட்டு திருப்பியுமே நீங்க 2 ஹவர்ஸ் வந்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரிப்பீட்டடா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராக்ஸி சர்வருமே கம்ப்ளீட்டா ஆக்டிவேட் ஆயிருச்சு. ஸோ உங்களுக்குமே ஆக்டிவேட் ஆகும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸுமே ஃபாலோ பண்ணிருக்கீங்களான்னு முதல் பாருங்க. அண்ட் கடைசியா ஒன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க ரூல்ஸா அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹேக்கோ எந்த ஒரு மேட்சோ எதையுமே நீங்க விளையாடுறீங்க சத்தியமா நீங்க விளையாண்டீங்கன்னா கன்ஃபார்ம் ஐடி பேன் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு மேட்சுக்குள்ளேயுமே உங்களால போனீங்கனாலே பேன் ஆயிரும். ஸோ அதனால எதுக்குள்ளேயுமே போகாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் லாபில இருந்து உங்கள் கலெக்ஷன் போட்டு எமௌண்ட் போட்டு இந்த மாதிரி வந்து வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அந்த என்னென்னலாம் ட்ரெஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காண்டி மட்டும் தான் இந்த ஒரு ப்ராக்ஸி சர்வரை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது ஏன்னா ஃப்ரீ ஆக்சஸ். ஸோ விஐபி சர்வர் கிடையாது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம பேஜை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வரப்போகிற வீடியோஸ்லாம் சென்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ பாய் கைஸ். அப்புறம் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க என்னை இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வாட்ஸ்அப் சேனலில் அந்த எல்லா ஃபைல்ஸுமே நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். தென் லிங்காக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நான் வந்து அதில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க.